வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு SR சேகர் அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம். காஷ்மீருக்கு கூடுதல் சுயாட்சி தர வேண்டும் அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் இதை குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த சிதம்பரம் அவர்களுடைய இந்த பேட்டி மிகவும் விஷமத்தனமானது. ஏன்னு கேட்டால், காஷ்மீரில் இப்போ கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை தூண்டுகின்ற மாதிரியான அவருடைய தொனி இருக்கிறது. ஏனென்றால் இதில் பல்வேறு கேள்விகள் எழுகிறது. முதல்ல சிதம்பரம் இதே மாதிரி சுயாட்சி கொடுப்பதை யார் தடுத்தார்? இந்த நாட்டினுடைய ஆட்சி பீடத்தில் ஒரு 60-65 ஆண்டு காலங்கள் காங்கிரஸ் தான் ஆண்டது. அதை அது ஒன்று. இரண்டாவது இந்த ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ், காஷ்மீர் சம்பந்தமான மிக முக்கியமான இடத்துல இருந்தவர் சிதம்பரம். அவர் ஹோம் மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்தியாவினுடைய எந்த விஷயத்தையும் தீர்மானம் பண்ணக்கூடிய பேனல் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேயும் இருந்திருக்கிறார். பல ஆண்டு காலங்கள் இருந்திருக்கிறார். எனவே அப்போது இவருடைய அந்த இதயம், அந்த கிராண்ட் பார்கெயின் எங்கே போனது? மூன்றாவதாக, இந்த காஷ்மீர் சம்பந்தமாக இப்போது அவர் காஷ்மீரில் இன்றைக்கு 70-75% மக்கள் வாக்களித்து ஒரு ஜனநாயக முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல்ல ஜனநாயக ப்ராசஸுக்கு வர வேண்டும் என்கின்ற அவருடைய எண்ணத்தை தெரிவித்து அதனால தான் இந்த கூட்டணி ஆட்சி ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி முதல்ல அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமைக்கு முன்னால் இருந்த ஆட்சி 1998க்கு முன்னால் காஷ்மீர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தது, நேருடைய ஆட்சி காலத்தில். நம்ம நாட்டினுடைய ஒரு பங்கமாகவே நினைக்காம வெளிநாட்டினுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தது. நம்ம பிஜேபி வந்ததற்கு பிறகு தான் ஹோம் மினிஸ்ட்ரிக்குள்ளார காஷ்மீரை கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் காஷ்மீருக்கான பேக்கேஜஸ் ஏராளமாக கொடுத்து அவர்களை இந்தியாவினுடைய மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வரதுக்கான பல்வேறு விஷயங்களை பிஜேபி ஆட்சியில் செய்தோம். இப்போ சிதம்பரம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் அந்த பர்ஹான் வானி என்கின்ற ஒரு இளைஞர், அவர் அந்த ஹிஜ்புல் முஜாஹிதீனுடைய அவருடைய ஃபேஸ்புக்கில் அவர் இந்த நாட்டுக்கு எதிராக போர் தொடுங்கள் சொல்லி இளைஞர்களை தூண்டுறாரு. ஒரு அழகாக ஒரு மேஜர் அதற்கான பதில் 2 நாள் தொலைக்காட்சிக்கு முன்னால் சொன்னார். புல்லட் எடுத்தவர்களுக்கு தனி புல்லட் ஒன்று ரெடியாக இருக்கும். எந்த வழிமுறைகளை நீங்கள் தீர்மானிக்கிறீர்களோ அதே வழிமுறைகள் தான் உங்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கும்னு சொல்றார். அதே மாதிரியாக அங்கு நடந்த இந்த வன்முறை அல்ல, தேச விரோத செயலை இன்றைக்கு வன்முறையாக மாற்றி மறுபடியும் ஒரு புதிய அரசியல் கலையபரத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட 75% மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசுக்கு தலைவலி கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதை இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்கள் ஊதி பெருக்குகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சிதம்பரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். இது இவ்வளவு காலம் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு தலைவர் பேசுகின்ற பேச்சல்ல, அழகல்ல. இன்னும் சொல்ல போனால் இது ஒருவேளை பிஜேபி அரசுக்கு தலைவலி கொடுக்க வேண்டும் என்று பேசப்பட்டிருந்தாலும் கூட உண்மையிலேயே காங்கிரசுக்கு இவர் கரியை பூசி இருக்கிறார். தன்னுடைய முகத்திலே இவர் திராகம் வீசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலங்கள் இவர் தான் ஆட்சியில் இருந்தார். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த சிதம்பரத்துடைய ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு பகுதி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய விசேஷமான ராணுவ சட்டங்கள் இதெல்லாம் திரும்ப பெற வேண்டும். பார்டர்ல இருந்து எந்த அளவுக்கு ராணுவத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னா காஷ்மீருக்கு நான் சொன்ன யோசனைகளை காங்கிரஸ் கேபினெட் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சொன்னால் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனால் அவர் அங்கே உள்ளுக்குள்ள இருந்த போதும் இதை பற்றி எதுவுமே செய்யலைன்னு அவர் மேலே நம்ம குற்றம் சாட்ட முடியாது. அவர் மாற்று கருத்து ஒன்று உள்ளே வச்சிருக்கிறாரு கேபினெட்டுக்குள்ள. அது இப்போ அவர் சொல்றாரு, வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் காஷ்மீரை பொறுத்த மட்டும் தீர்மானிக்கிற சக்தியாக இருப்பதுன்னு யாரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ராணுவமும் உளவுத்துறையும் தான். அரசியல் கட்சிகள் யாருமே எந்த தீர்மானங்களையும் செய்வதில்லை. இதுதான் நடைமுறை உண்மை. ராணுவமும் உளவுத்துறையும் தான் அங்கே என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள். அது பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் சரி. இதுதான் காஷ்மீர் பிரச்சனையை தொடர்ந்து சிக்கலாகி கொண்டிருக்கிறது. காஷ்மீருக்கு நான் கார்கில் யுத்த சமயத்தில் நேரடியாக களத்தில் போய் ஒரு 15 நாட்கள் இருந்திருக்கிறேன். அங்கே கள நிலைமை என்னன்னு அந்த காலத்திலே பார்த்திருக்கிறேன். பார்த்த அனுபவத்திலேருந்து சொல்லுகிறேன், காஷ்மீரில் 3 விதமான பார்வை இருக்கு. ஒரு சிறு பகுதியினர் காஷ்மீர் பாகிஸ்தானோடு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு சிறு பகுதியினர் இந்தியாவோடு இருப்பதுதான் நல்லதுன்னு நினைக்கிறார்கள். பெருவாரியான மக்களுக்கு காஷ்மீர் 2 பேரோடும் போகாமல் தனியான ஒரு நாடாக எல்லா நாடுகளும் ஆதரிக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து மாதிரி ஒரு நாடாக இருக்க முடியுமா இருந்தால் டூரிசத்தை பயன்படுத்தி கொண்டு அது வளமாக வர முடியும் என்று நம்பக்கூடிய காஷ்மீரிகள் இருக்கிறார்கள். இந்த 3 பிரிவினர் இருக்கிறார்கள். இதில் இந்த காஷ்மீர் தனி நாடாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் எப்போதுமே
பலம் பெறுவதே இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பாகிஸ்தானுடைய ஆதரவும் கிடையாது, இந்தியாவுடைய ஆதரவும் கிடையாது. அப்போ அந்த பாகிஸ்தானோடு போக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கருத்து இருக்குல்ல, அது உண்மையான கருத்து என்ன என்பதை பார்க்க வேண்டும். ரெண்டாவது, பஞ்சாபில் நாம் மேற்கொண்ட அணுகுமுறை இருக்குல்ல, காலிஸ்தான் பிரச்சனை வந்த போது அதன் பிறகு எப்படி பஞ்சாப் இன்னும் ஒரு ஜனநாயக முறைக்கு வந்து வேறு விதமான அந்த பழைய தீவிரவாதம் எல்லாம் போய்விட்ட ஒரு சூழ்நிலை எப்படி வந்தது? தீவிரவாதம் தனி, மக்கள் தனி என்று பிரித்து பார்க்கிற பார்வை அங்கே செயல்படுத்தப்பட்டது. அதனால தான் நடந்தது. காஷ்மீரில் வந்து நாம் வந்து பாகிஸ்தானோடு டீல் பண்ணுவது தனியான விஷயம், காஷ்மீர் மக்களோடு டீல் பண்ணுவது தனியான விஷயம் என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்கேயும் நிலப்பகுதிக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை மக்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் அவர் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம தமிழர்களுக்கான சுய அதிகாரங்கள், அவர்களுக்கான தனி சட்டங்கள் அப்படின்னா நம்ம வலியுறுத்துகிற போது அதை ஏன் காஷ்மீர்லையும் நம்ம செய்யக்கூடாது, அங்கே நமது இன மக்கள் அப்படின்னு பேசுகிற போது இங்கே ஏன் அதை செய்யக்கூடாதுங்கிற கேள்வி அவர் எழுப்புறார். இதுதான் விஷமத்தனமானது சொல்றேன். ஏன்னு கேட்டா, ஞானி சொன்னார் அவர் தன்னுடைய அவருக்கென்று ஒரு தனி கருத்து வைத்திருந்தார். நான் கேட்கிறேன், பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக நான் ராஜினாமா செய்வேன்னு சொல்றீங்கல்ல, பல்வேறு தலைவர்கள் சொல்றாங்களே, அப்ப எனக்கு இந்த கருத்து, இந்த காஷ்மீர் மக்களுக்காக எனக்கு இதயம் முருகுறது, நான் இந்த பேக்கேஜ் வச்சிருக்கேன், எனக்கு இந்த அரசாங்கம் கேட்கல, அதனால ப்ரொடெஸ்ட் பண்ணி வெளியே வரேன்னு சொல்லலாம். அதை ஏன் சொல்லலை? இல்லை, அதற்கு பின்னால் காஷ்மீர் பிரச்சனை பல முறை வெடித்த போது இந்த கருத்து எங்களுடைய கருத்து, இதை நான் சஜஸ்ட் பண்ண இந்த அரசாங்கம் கேட்கலன்னு சொல்லலாம். இன்னைக்கு வெடித்து கொண்டிருக்கின்ற போது இதை சொல்வது தான் வந்து சரியான நபர், காங்கிரஸ் சரியில்லை அப்படின்னு காங்கிரஸ் தான் இருந்த அமைச்சரவைக்குள்ள இருக்கிற போது எனக்கு இது மாதிரியான ஒரு கருத்து இருந்தது, நான் வச்சேன், அமைச்சரவை இதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்றதோ, இல்ல இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்றதை நம்ம தவறா பார்க்க முடியாது. இல்ல, அப்படி இல்ல. இந்த தீர்வுகள் இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, இந்த ஆங்கிள் இதை பார்க்க இல்ல. இது இப்ப மிக முக்கியமான விஷயம்னா, நான் ஞானி சொன்ன கருத்தோடும் உடன்படுகிறேன். தீவிரவாதம் வேறு, மக்கள் வேறு. தீவிரவாதிங்கிறது ஒரு லிமிட்டட் செக்மெண்ட். துரதிருஷ்டவசமாக அதற்காக ஒரு ஃபோர்ஸ் அங்கே அவங்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறது. நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பலகீனம் என்னன்னு கேட்டால், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், பலகீனம் இல்லை, சேலஞ்சஸ் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஃப்ரம் பார்டர், இது பாகிஸ்தானுடைய ஆதரவு, உள்ளூர் மக்கள் சில பேருக்கு ஆதரவு, அங்கேயே வளர்ந்து வருகின்ற தீவிரவாதம். இதை விட மிக கடினமான, வருத்தகரமான, மோசமான விஷயம், மெயின்லேண்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கிற பல பேர் எடுத்தோம் கழுத்தோம் இஷ்டத்துக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டு அவர்களுடைய இதில் ஆடிங் ஃபியூயல் டு ஃபயர், அது பொறுப்பு இல்லாத வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சிதம்பரம் சொல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இத்தனை இந்த 2 ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் ஏன் செய்யவில்லை என்று கேட்பது நிச்சயமாக பொறுப்பற்ற தன்மை. காரணம் என்னன்னா, காஷ்மீருக்கான ஒரு தனி பேக்கேஜ் கொண்டு வந்திருக்கோம். காஷ்மீரில் வந்து 65% 70% மேல இளைஞர்கள் இருக்கிறார்கள். உள்ளூர் வேலை வாய்ப்பு மட்டுமில்லை, இந்தியாவிற்குள் நம் நாடு மெயின்லேண்டுக்குள்ள அவர்களை உள்ளே வரவழைத்து அதன் மூலமாக 2 பேரையும் இரண்டரை கலக்கின்ற வகையில வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இவ்வளவோ செஞ்சு இந்த தலைமுறையும் இப்படிதானே இருக்கிறாங்க. பழைய தலைமுறை மாதிரியே தானே இவங்களும் சிந்திக்கிறாங்க. இல்ல, அதாவது உண்மை ஏன்னு கேட்டா, காலம் காலமாக பல்வேறு விஷயங்கள் அந்த மக்களுடைய ஜீன்ஸ்லயே வந்து புகட்டப்பட்டு வந்திருக்கிறது. 1980 வரலும் காஷ்மீர்ல ஒண்ணுமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. 80க்கு பின்னாலே காங்கிரசினுடைய மிக மோசமான ஹேண்ட்லினுடைய காரணமாக அந்த மக்களை நம்மோடு எதிரிகளாக பார்க்கக்கூடிய அளவில் அங்க காங்கிரசினுடைய மத்திய தலைமை பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்தது. அதனால் இந்திய மக்கள் மீது மிகப்பெரிய கோபம் வரக்கூடிய நிலைமை அவர்களுக்கு வரவழைத்தது காங்கிரஸ். இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தி, அதற்கு பின்னால காங்கிரசினுடைய வந்த அரசாங்கங்கள் மிகப்பெரிய கொடுமையை காஷ்மீருக்கு செய்தது. அதனால நேச்சுரலா காங்கிரஸ் செய்ததை இந்திய மக்கள் செய்ததாக அவர்கள் நம்பக்கூடிய சூழ்நிலை இன்றும் இருக்கிறது. அதை அன்டூ பண்ணணும், அதை சரி பண்ண வேண்டிய மிகப்பெரிய பங்கு என்டையர் இந்தியாவுக்கும் இருக்கிறது. அதனால நான் செய்தேன், நீ செய்தேன் இப்ப பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வந்ததுனால பதில் சொல்றோம். மாறாக என்டையர் இந்தியாவும் ஒரே குரலிலே, ஒரே எண்ணத்தோடு, ஒரே சிந்தனையோடு அவர்களை நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம்ல சேர்ப்பதற்கான வழியை செய்ய வேண்டும். அதனால இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தில் என்ன மாதிரி வார்த்தை பேசுறாரு, பிக் கிராண்ட் பார்கெயின். அன்லைக் பார்ட்டிஸ் வந்து ஒன்னு சேர்ந்திருக்கிறாங்க, 2 விரும்பத்தகாத கட்சிகள் மாநில பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க, ஆட்சி நிர்வாகத்துக்கு வந்திருக்கிறாங்க, அது வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, டெஃபினட்டா அங்க வந்து அமைஞ்ச பாஜகவுடைய கூட்டணி அரசு இருக்கு இல்லையா, அது எதிரெதிர் நிலைப்பாடுகள் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் ஒன்று சேர்ந்ததுதான். அது தற்காலிகமான ஒரு அரசியல் சந்தர்ப்பம் நான் சொல்ல மாட்டேன், அரசியல் அது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது என்ன,
அந்த விதத்தில் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் எதிரெதிர் கருத்து உள்ளவங்க 2 பேர் ஒன்று ஆட்சி நடத்தும் போது அந்த ஆட்சிக்குள்ளே கடும் முரண்பாடுகள் இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப திரு சேகர் சொன்ன மாதிரி 75% மக்கள் வாக்களிச்சு தேர்ந்தெடுத்தாங்கிறது இங்க ஒத்து வராது. மக்கள் தனித்தனியா தான் வாக்களிச்சிருக்காங்க. கட்சிகள் சேர்ந்தது அப்படிங்கிறது சந்தர்ப்பவாதமா. ஆமா, நிச்சயமா அது அவங்க அரசியல் வாய்ப்புன்னு நான் பாக்குறேன். ஒரு நெகட்டிவா கூட நான் சொல்ல விரும்பல. அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, அந்த அடிப்படையில் பாக்குறேன். ஆனால் அது நிச்சயம் முரண்பாடுகளோடு தான் இருக்கும். அந்த முரண்பாடுகள் ஒரு கட்டத்தில் வெடிக்க தான் செய்யும். வெடிக்கிற காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம், அதான் பிரச்சனை. ஆனால் காஷ்மீரை வெறுமே 80லேருந்து மட்டும் வரலாறு இல்லை. காஷ்மீருடைய வரலாறு, காஷ்மீர் வரலாறுன்னு 1947லேருந்தே பார்க்கணும். அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா நாம் அங்கே பிளபிசைட்டுக்கு ஒப்புக்கொண்டு அதை நாம் நிறைவேற்றவே இல்லை. மக்களிடம் கருத்து கணிப்பு எடுத்து வாக்கெடுப்பு எடுத்து காஷ்மீர் யாரோடு இருக்க வேண்டும், தனியாக இருக்க வேண்டுமா, இந்தியாவோடு போக வேண்டுமா, பாகிஸ்தானோடு போக வேண்டுமா என்று மக்கள் தீர்மானிப்பதற்கான ஒரு கருத்து கணிப்பு எடுப்பதற்கு இந்தியா அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டது, ஐநா சபையிடம் ஒப்புக்கொண்டது. ஆனால் அதை நாம் நிறைவேற்றவே இல்லை. ஏதான் பாகிஸ்தான் திரும்ப திரும்ப சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே ஞானி என்ன சொல்றாருங்கிறது முடிச்சிட்டுங்க. இல்ல, அதனால இன்னைக்கு இந்த பதட்டமான சூழ்நிலையில வாக்கெடுப்பு நடத்த முடியாது. ஆனால் இதெல்லாம் தணிக்கப்பட்ட பிறகு நிச்சயம் காஷ்மீர் மக்களிடம் கருத்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது ஒரு பொறுப்பான இந்திய பிரஜைகளுடைய பதிலாக நான் ஏற்கவில்லை. 2 விரும்பத்தகாத கட்சிகள் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அது மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு ஞானி திரு சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க 70% 75% மக்கள் வாக்களிச்சு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலையே இங்க பிஜேபி. இல்ல, மக்கள் தனித்தனியாக கட்சிகளுக்கு காஷ்மீர்ல. அதனால நான் சொல்றேன், கூட்டணி அமைக்கின்ற போதே பிஜேபியினுடைய கருத்தாக என்ன சொன்னோம், இங்க மக்கள் பெரும்பான்மையாக அளவிலே வெளியே ஓட்டு போட்டிருக்கிறார்கள், ஜனநாயக முறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், இந்தியாவோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த கருத்தை ஜனநாயக முறைப்படி வாக்களித்திருக்கிறாங்க, அதிகமான மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, எல்லாரும் பிஜேபி. அதான் சொல்ல வரேன். அந்த கருத்தை மதிப்பதற்காக நாங்கள் காஷ்மீருடைய நலனை கருதி நாங்கள் எங்களோடு கொள்கை வேறுபாடுபட்ட ஒரு கட்சியோடு கூட காஷ்மீரின் நலனை கருதி கூட்டு சேர்க்கிறோம், அப்படிதான் சொன்னோம். அதனால இன்னைக்கும் கூட காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அதை செய்கிறோம். ஏன் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் ஒருவர் பார்த்து கொள்ள முடியாத 2 சித்தாந்தங்கள். அப்ப 2 பேரும் சேர்ந்து பல்வேறு இடங்கள்ல கூட்டணி சேரலையா? ஆக இது இந்தியாவிற்கு அந்நியப்பட்ட விஷயம் அல்ல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய மிகப்பெரிய கொள்கைகளை எல்லாம் காஷ்மீர் மக்களுக்காக, மக்களுடைய நலனை, அந்த மேண்டேட்டை கருதி காஷ்மீர் நலனுக்காக நாங்கள் சேரம் சொல்லி தான் சேர்ந்தோம். அதனால ஆக மொத்தத்தில் அந்த பகுதியில் ஒரு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், இங்கே வாக்களித்திருக்கிறார்கள், 2 பேரும் சேர முடியாது, ஆகவே நீங்கள் சேர வேண்டாம், காஷ்மீர் எக்கேடு கட்டு போனாலும் போகட்டும் அப்படிங்கிற கொள்கையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப ஞானி சொன்னாரு, பிளம்பிசைட்டை கேட்டார்கள், இப்போதும் கேட்கிறார்கள். அப்ப இந்தியாவினுடைய குடிமக்கனாக இருக்கக்கூடியவன் காஷ்மீருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணுவான், காஷ்மீர் தனியாக போவதற்கு நான் கருத்து தெரிவிக்கிறேன், ஆதரவு தெரிவிக்கிறேன் என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படி ஒவ்வொரு மாநிலமாக கேட்டா இந்த கருத்து பிரிவினைவாதத்தை தூண்டுது அப்படின்னு பார்க்கிறது. ஸ்ரீலங்காவோட ஒப்பிட்டு முக்கியமான ஒரு ஒப்பீட்டை சொல்லி இருக்கிறார், அதுவும் மந்திரி சபையில சொல்லுகிறார். நாம அதை கேட்கிறோம், அப்ப அதை இங்கேயே ஒத்து வராதுன்னு கேட்கிறாரு. இந்த ஒப்பீடு சரிதானா? இல்ல, அவர் ரொம்ப முக்கியமான மந்திரியா இருக்கும்போது சொல்லுவார். அவர் இதை முக்கியமான பின்னணி அல்ல என்னன்னு பார்க்க வேண்டும். ஸ்ரீலங்காவோடு காஷ்மீர் ஒப்பிட வேண்டிய கட்டாயம் ஏன் வருதுன்னு பார்க்கணும். காஷ்மீர் பாரம்பரியமாக இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கவில்லை, அது தனி நாடாக தான் இருந்தது. பாரம்பரியமாக இந்தியாவுடைய ஒரு பகுதி அது இல்ல, தனி ஒரு மகாராஜாவுடைய ஆட்சியின் கீழே தனியாகத்தான் இருந்தது. அதன் பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல 3 சமஸ்தானங்கள், ஆமா, வெவ்வேறு சமஸ்தானங்கள் ஒன்று சேர்கிறார்கள். இவர்கள் ஒன்று சேருவதை பற்றின பிரச்சனை இருந்தது, அது தீர்க்கப்பட்டது. அப்ப அங்கே பாத்தீங்கன்னா இந்த பின்னணியிலிருந்து பார்க்கும்போது அது ஒரு தனி நாடாக முன்னேறி இருந்தது என்பதை நீங்கள் வரலாற்றிலிருந்து மறைத்து விட்டு பார்க்க முடியாது. அது வரலாற்றில் ஒரு பகுதி, அது தனி நாடாக இருந்தது என்பது வரலாற்றில் ஒரு உண்மை. இல்ல அங்க பனிலிங்கம் இருக்கிறது, இங்கேருந்து போறோம்ல, எக்கச்சக்கமான பேர் நம்பிக்கையோட போறோம். காஷ்மீரினுடைய கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் ராமேஸ்வரம் கோயில்ல பூசாரிகளை இந்தியா கலாச்சார ரீதியாக ஒன்றுபட்டு இருந்தது. சமஸ்தானங்கள் தனித்தனியாக இருக்கலாம். ஒரு தற்காலிக உடன்பாடாக தான் அது சேர்க்கப்பட்டது. அது தற்காலிக உடன்பாடு. காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்தே கோபால்சாமி ஐயங்கார் அரசியல் நிர்ணய சபையில் பேசுகின்ற போது, இதை எதிர்த்து பேசுகின்ற போது அதற்கு சொல்லுகின்ற பதில் இது மிகவும் தற்காலிகமானது. அந்த தற்காலிகமான விஷயத்தை நிரந்தரமாக செய்தது யார்? தற்காலிகமான விஷயங்களை தீர்வு செய்து தற்காலிகத்தை தற்காலிகமாக நிரந்தரமாக விரட்டி இருக்க வேண்டியது யார்? காங்கிரஸ், நேரு. அவர்கள் செய்யவில்லை. காலங்காலமாக அதே பிரச்சனை எடுத்து அந்த காஷ்மீரில் குளிர்காய நினைத்தார்கள். அதனுடைய பலனாக முரணா பேசுறாரு.
நேரு இருந்த காலம் வந்து 60கள். 80 வரைக்கும் காஷ்மீர்ல பிரச்சனையே இல்லைன்னு சொன்னாரு. இந்த மாதிரியான 47 வரைக்கும் நேருடைய காலகட்டத்தில் பிரச்சனை இல்லாம தான் இருந்திருக்கு. நீங்களே தானே சொல்றீங்க. வெடித்த இந்த தீவிரவாதம், இந்த பயங்கரவாதம், இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வெடிப்புகள் அங்கே பெரிதாக இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கு. ஆனாலும் கூட காஷ்மீரினுடைய மிக முக்கியமான சரித்திரத்துல இந்த மாதிரி பிரச்சனை வருவதற்கு விதையிட்டவர்கள் காங்கிரஸ் நேருவும் தான். அதனுடைய வெளிப்பாடு தான் இது தொடர்ந்து வெளிச்சம். காங்கிரஸ் பாரதிய ஜனதா அப்படிங்கறத தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அப்படிங்கறத குறித்து தான் சிந்திக்கணும். மாயாவதி மீது தரம் தாழ்ந்த விமர்சனம். உத்தரப்பிரதேச பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பதவி நீக்கம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்புகளை இந்த செய்தி பெற்றிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்து? இல்லை, முதல் விஷயம் வந்து இந்த அந்த தயாசங்கர் சிங் என்கின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு கண்டிக்கத்தக்கது. அதற்கு கட்சி உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அவரை வந்து பதவியிலேருந்து நீக்கியிருக்கு. இதற்காக வந்து இதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு பக்கம். ஆனால் இதை வந்து சம்பந்தப்பட்ட மாயாவதியே பாராளுமன்றத்தில் இருந்ததால் உடனே சொல்லி அதற்காக உடனே வந்து அங்கே எதிர்ப்பு குரல் எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் எதிர்ப்பு குரல் எழுப்பியவர்களில் பெரும்பாலான பேர் வந்து தலித்து மீது காட்டுகின்ற நீலி கண்ணீர். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தால் இது மிகப்பெரிய தப்பு. குறிப்பாக பிஜேபி செய்வது அதிகமான தப்பு என்று நான் கருதுகிறேன். மற்ற எல்லா கட்சிகளை விட இது அதிகமாக நான் கண்டிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். காரணம், இருக்கிற போது அந்த பொறுப்பு கூடுதலா இருக்கு எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்போதுமே. ஏனென்று கேட்டால் வந்து அந்த சமூகத்தின் மீது அதிக அக்கறை கொண்டு உண்மையிலேயே இருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதால் இதை கண்டிக்கிறோம். இரண்டாவதாக, அரசியலிலே ஒரு அப்சர்வேஷன் வந்து பெண்கள் நுழைவது என்பது மிக அபூர்வமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பும் மிகவும் குறைவானது. தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் வந்து இதற்கான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். அவர்கள் இதயம் உருவதாக சொல்கிறார். அவர் கூட சட்டமன்றத்திலே திமுகவிலே பரமுறை வந்து கிட்டத்தட்ட அவமானப்படுத்தவர் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு திமுக மேடைகளில் கூட 2 பேரையும் சரமாரியாக ஜாதி, மத, மொழி, பாலினம் கவலைப்படாமல் அள்ளி அவதூறுகளை பரப்புகின்ற பேச்சுக்களை அவர்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தில் மாறி இப்போது மாயாவதி மீது இவர்கள் உருகுவது வந்து ஒரு வகையிலே வரவேற்கத்தக்கது தான். ஆனாலும் கூட அந்த உருகலுக்கு பின்னால் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 68 கீழ வெண்மணியில் வந்து இதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தான் தலித்களினுடைய வீடுகள் 44 பேர் எரிக்கப்பட்டது. இப்போ கோகுல்ராஜ், இளவரசன்கள் இந்த தமிழ்நாட்டில் தான் இங்கே உருவாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் வேகமாக நடவடிக்கை எடுத்து அவர்களை காப்பாற்றியது தெரியவில்லை. மாற்று தலித்துகளை தலைவர்கள் மீதான விமர்சனம் அப்படின்னு இதை புரிஞ்சுக்காம இதை வந்து ஒரு தலித் பார்வையோட இதை ஒப்பிட்டு பார்க்கறத எப்படி? இல்ல, நான் இரண்டையுமே பார்க்கிறேன். தலித்தையும் பார்க்கிறேன், பெண்ணையும் பார்க்கிறேன், சாதாரணமாக மனிதனாகவும் பார்க்கிறேன். அந்த வகையில அந்த குற்றச்சாட்டையே வைக்கலையே. அவர் சொன்ன குற்றச்சாட்டுங்கிறது விலகி நின்று இந்த பார்வை இருக்கிறதா தான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. யாருடைய குற்றச்சாட்டு? தயாசங்கர் மாயாவதி மீதான ஒரு குற்றச்சாட்டு, பெண் தலைவர்கள் மீதான குற்றச்சாட்டு, பெண்கள் அரசியலுக்கு வர முடியல, பெண்கள் அரசியலுக்கு தலைமை பொறுப்புக்கு வருகிற போதெல்லாம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருது அப்படிங்கறதான எதிர்நிலையிலிருந்து வைக்கக்கூடிய விமர்சனம். இல்ல, இது நான் வந்து ஜெயலலிதாவினுடைய ஒரு பகுதியை ஜெயலலிதா மட்டும் இல்ல, யாருடைய, அதாவது இந்த சம்பவம், இந்த அவதூறு என்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கதுங்கிறது நான் சொல்லிடுறேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் கூட இதே ஒரு பெண் தலைவர் மீது ஒரு குற்றச்சாட்டு ஏற்படுத்தினால் அதை பற்றி குற்றம் சாட்டுகிறவர்கள், பிஜேபி மீது குற்றம் சாட்டுகிறவர்களுடைய பின்புலம் என்ன? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் உண்மையிலேயே இதே மாதிரி இருக்கிறார்களா? அவருடைய கட்சியிலே அவர்களுடைய பெண் தலைவர்களுக்கு மரியாதை தருகிறார்களா? சரியாக வைத்திருக்கிறார்களா? சமமாக ட்ரீட் பண்ணுகிறார்களா என்றால் இல்ல. பிஜேபி என்கிற போது அவர்களுக்கு திடீரென அந்த புகார் குறித்து விமர்சனம் செய்கிறவர்களுடைய பின்புலமும் சரியா இருக்கணும் அப்படின்னு. இல்ல, விஷயமே இல்ல. இது வந்து தமிழ்நாட்டில் நீண்ட காலமா நடக்கிற அரசியல் லாவணி மாதிரியான ஒரு கருத்து தான் சேகர் சொல்றாரு. நீ பண்ணலையா உன் ஆட்சியில அப்படின்னு பதிலை கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்ல. ஒரு தவறு நடக்கும் போது இந்த தவறு நான் மட்டும் தான் பண்றேனா, நீ பண்ணலையா அப்படின்னு கேட்கிற அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அது வந்து சரியான அணுகுமுறை அல்ல. தவறுதான். மாயாவதி பிரச்சனை பொறுத்த மட்டும் தயாசங்கர் சிங் வந்து அவரை தலித் என்கிற அடிப்படையில் இழிவுபடுத்தினா நான் கருதல, ஒரு பெண் என்கிற அடிப்படையில் இழிவுபடுத்தினா தான் கருதுறேன். ஏனென்றால் அந்த ஸ்டேட்மெண்ட்டே தலித் என்கிற அடிப்படையில் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல எதுவுமே இல்லை.
அவர் ஸ்டேட்மெண்ட்ல பணம் வாங்கிக்கிறாரு, காலையில இவ்வளவு பணம் கொடுத்தா சீட் தர்றாரு, மத்தியானம் அதிக பணம் கொடுத்தா அந்த ஆளுக்கு சீட் கொடுத்துறாரு, சாயந்தரம் இன்னும் அதிக பணம் கொடுத்தா அந்த நபருக்கு சீட் கொடுத்துறாரு அப்படின்னு அவர் அடுக்கிட்டு போறாரு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டு தமிழ்நாட்டிலும் நிறைய சொல்லப்பட்டது. வைகோ மீது 1500 கோடி பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு பேசி, அரசியல் ரொம்ப சகஜமான குற்றச்சாட்டு. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பார்த்து பணத்துக்காக இங்கே எல்லாம் நடக்கிறது என்று சொல்வது சகஜமான குற்றச்சாட்டு. ஆனால் அதை தாண்டி தயாசங்கர் சிங் அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போறாருல, அங்கதான் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரச்சனை ஆகுது. எந்த பிரச்சனை ஆகுதுன்னா, மாயாவதியுடைய நடவடிக்கையை அவர் பாலியல் தொழிலாளருடைய நடவடிக்கையோடு ஒப்பிடுவது இருக்குல்ல, அங்கதான் பிரச்சனை ஆகுது. நியாயப்படி இதுக்கு பாலியல் தொழிலாளர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கணும், மாயாவதி மட்டுமல்ல, அவர்களையும் இழிவுபடுத்துவதாக தான் இருக்கிறது அது. அதனால 2 விதங்கள்ல பெண்களை ஒட்டுமொத்தமாக இழிவுபடுத்துகிற அணுகுமுறையில அவர் பேசினால்தான் இந்த பிரச்சனையே வருகிறது. ஜெயலலிதாவும் தலித் என்கிற அடிப்படையில மாயாவதிக்காக குரல் கொடுத்துப்ப நான் நினைக்கவில்லை. பெண் தலைவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்கிற அடிப்படையில் அவங்களுடைய அறிக்கையே இருக்கு. ஆனால் நீங்க பிரச்சனையே மாயாவதி ஒரு பெண் என்கிற அடிப்படையில் தான் இழிவுபடுத்தப்படுகிறார். அதுதான் பிரச்சனை. இப்ப ஒரு 10-15 நாளைக்கு முன்னால ஸ்மிருதி இரானி அவர்கள் டெக்ஸ்டைல் மினிஸ்டராக பதவியேற்றார். அப்போ சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய ஒரு எம்பி அவருடைய கருத்து சொல்லுகிறார், இப்பயாவது உடலை முழுவதுமாக மூடிக்கொள்ளுகின்ற வகையில் அவருக்கு இந்த மினிஸ்ட்ரி பயன்படும் அப்படின்னு சொல்றாரு. இது பெண்ணியல் மீது தொடுக்கப்பட்ட மாபெரும் அசால்ட். அதற்கு எத்தனை கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு? எவ்வளவு பேர் பெண்ணியல் ஆளர்கள் கருத்து தெரிவித்தார்கள்? எவ்வளவு சமூக சீர்திருத்தவாதிகள் கருத்து தெரிவித்தார்கள்? எவ்வளவு முதலமைச்சர், அவர் ஒரு மந்திரி தான், எவ்வளவு முதலமைச்சர்கள் கருத்து என்னன்னு கேட்டா, ஏன் நீங்கள் உங்களுடைய கருத்து விமர்சனம் செஞ்சாலும் தப்புதான், மாயாவதி சொல்றேன். நான் சொல்லுவது முதலிலே அந்த கருத்துக்கு மட்டும் இரண்டாவதாக சொல்லுபவர்கள் யார்? ஏன் அவங்க செலக்டிவா செய்கிறார்கள்? பிஜேபி என்றால் என்ன ஒரு நடைமுறை, மற்றவர்கள் என்ன நடைமுறை? பெண்ணுன்னா எல்லாருமே பெண்ணு தானே. அப்ப எங்கேயும் எந்த குவார்டர்ஸ்ல இருந்து இதுக்கு இது ரிப்ளை வரல, எந்த கண்டனம் வரல. இதே ஞானிகள் கூட அவருடைய பிளாக்ல கூட கருத்து இருந்தாங்க நான் நினைக்கல. ஆகவே இது செலக்டிவாக இது மாற வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நான் இந்த கமெண்ட்டை கடுமையாக கண்டிக்கிறேன். பிஜேபி டபுளா கண்டிக்கிறது. காரணம், அவர்கள் அதிகமாக பெண்கள் மீதும் தலித்தினத்தின் மீதும் அதிக அக்கறை கொண்டு. காரணம், எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே கட்சியில ஒரு யூனிட் வரணுமா, அந்த யூனிட்ல 21 பேர்ல 7 பேர் பெண்கள் இருக்கணும், இல்லைன்னா அந்த யூனிட்டே கிடையாது. அது அன்கான்ஸ்டிடியூஷன், அந்த மாதிரி இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவிற்கு நாங்கள் பெண்கள் மீது அதிகமாக அக்கறை கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலிருந்து இப்படி சொன்ன கருத்து எல்லளவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை சொல்லிவிட்டு தான் மற்றவர்களுக்கு என்ன இதை பற்றி மாரல் தர்மம் இருக்கிறது சொல்லுவதற்கு சொல்றேன் நான். சரி, நடிகர்கள் படத்துக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டாம் அப்படின்னு பால் முகவர்கள்லாம் மனு கொடுத்திருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? வரவேற்க வேண்டிய ஒரு கருத்தை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது பாலை வீணாக்குறதுல கட் அவுட்டுகளுக்கு அபிஷேகம் பண்ணி வீணாக்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பாலையும் அந்த நடிகர் பெயரால ஏழை குழந்தைகளுக்கு அவங்க வழங்கி, அன்னைய தினம் ஒரு படம் வெளியிட வர அன்னைக்கு நாங்கள் ஏழை குழந்தைகளுக்கு தான் பால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த பாலை பயன்படுத்தலாம். பாலை கட் அவுட்டுக்கு போய் கொட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நிச்சயமா அது ஒரு பெரிய தவறான ஒரு அணுகுமுறை தான். இதை நடிகர்கள் ஏற்கனவே நடிகர்களே நிறுத்தி இருக்கணும். அஜித்தோ, விஜயோ, சிம்புவோ அல்லது விக்ரமோ, கமலோ, கமலுடைய ரசிகர்கள் பெருவான இதை செய்யறதில்லை நினைக்கிறேன், ரஜினியோ, இவர்கள் எல்லோருமே தாங்களே முன்கூட்டியே அறிக்கை விட்டு தங்களுடைய ரசிகர்கள் இப்படி செய்யாதீர்கள்னு சொல்லியிருக்கணும். அவங்க செய்ய தவறினதுனால தான் இன்னைக்கு ரொம்ப அழகா இந்த பால் முகவர்கள் ரொம்ப அருமையான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கு யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னா, தனித்தனியா ஒவ்வொரு நடிகர்கிட்டையும் போய் முறையிடாம நடிகர்களுக்குன்னு இருக்கிற சங்கத்துக்கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முறையான ஒரு கோரிக்கை. ஆனால் நடிகர் சங்கத்துக்கு இப்போ ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த நடிகர்கள் எல்லோரையுமே அழைத்து நீங்க இதை பத்தி ஒரு முடிவெடுத்து நீங்க அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பொறுப்பு நாசருக்கும் விஷாலுக்கும் இருக்கு. இல்லை, இது முதல் முறையாக இது இன்னைக்கு நடக்கல. இது எம்ஜிஆர் காலத்திலிருந்து தியாகராஜ பாகவதர் காலத்தில் எப்படி இருந்தான்னு தெரியாது நமக்கு. அப்போ செய்திகள் எல்லாம் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் கிடைக்கல, அதனால தெரியாது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து சிவாஜி காலத்திலிருந்து இப்போ சூடம் ஏற்றுவதிலிருந்து, தேங்காய் உடைப்பதிலிருந்து, பாலாபிஷேகம் செய்வதிலிருந்து பல்வேறு விஷயங்கள் காலம் மாற மாற இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதுதான் பிரச்சனை. அதாவது அந்த நான் 60களிலிருந்து வளர்ந்தவன், சிவாஜி எம்ஜிஆர் காலத்து நிகழ்ச்சியில நேரில் பார்த்திருக்கேன். இந்த ஸ்கேல் கிடையவே கிடையாது. இந்த ஸ்கேல் நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. திரு சேகர் சொல்ற அந்த சூடம் ஏத்துறது, தேங்காய் உடைக்கிறது, பாலாபிஷேகம் பண்றதுங்கிறது நடிகர்களோட மட்டுமே சுருங்கிடுதா? அதை மட்டுமே தவிர்த்துட்டா போதுமா? அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அது இல்லையா? இல்ல, ஒரு முதல்ல நடிகர்கள் ஏன் பண்ண வேண்டியிருக்குன்னா, சினிமா இங்க ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு மீடியமா இருக்கு. அரசியலை விட சமூகத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மீடியமா இருப்பது சினிமா தான்.
அப்ப இந்த சினிமாவில் இருக்க அரசியல் நடிகர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஒரு தனிநபர் வழிபாடை வந்து ஊக்குவிக்கிறது நடிகர்களே செய்யறாங்க. அதனால இந்த பிரச்சனை வருது. பெரிய ஹீரோஸ் எல்லாருமே இந்த கல்ட் பில்டிங்கை பண்றாங்க. அந்த கல்ட் பில்டிங்குடைய ஒரு பகுதியாக தான் அவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது, அவர்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய விஷயமா இதை நம்ம பார்க்கணும். இல்லை, அது சரியான விஷயம். ஆனால் கூட தொடர்ந்து ரசிகர் மன்றங்கள் வந்து அந்த ஞானி சொன்ன மாதிரி அவர்களே நடிகர்களே உருவாக்குகிறார்கள். எம்ஜிஆருக்கு இயல்பாக வந்துச்சு, சிவாஜி கணேசன் இயல்பாக வந்துச்சு. அதுக்கு பின்னால் ரசிகர் மன்றங்கள் வைப்பது என்பது ஒரு ஃபேஷனாக மாறியது. அவர்களுக்கு என்று ஒரு குரூப்பை உருவாக்கி கொண்டார்கள். அதன் மூலமாக ஓடாத படங்களை ஓட வைத்தார்கள், ஓடுகின்ற பதமை அதிகமாக ஓட வைத்தார்கள். அதன் மூலமாக சினிமா மார்க்கெட்டில் அவர்களுடைய ஹோல்டிங்கை ஜாஸ்தி பண்ணினார்கள். இந்த மாதிரி வரிசையாக வந்தது. முதல் முறையாக பத்திரிகைகளில் விவாதம் பண்ணக்கூடியது இப்போதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அங்கங்கே ஏதோ நடந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் இது விவாதமாக ஆக்கியது ஒரு சரியான விஷயம். குறிப்பாக பால் வியாபாரத்தில் நமக்கு எக்கச்சக்கமான பால் லாபம் வியாபாரம் ஆகுதுங்கிற ஒரு வியாபாரத்தை மட்டும் கருத்தாக கருதாமல் பால் முகவர்கள் பால் வீணாகிறதே என்று ஒரு சமூக பொறுப்போன்னு சொன்னது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரியாக அது ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். எந்த ஒரு பொருளும் வேஸ்ட் ஆகுவது தவிர்க்க வேண்டும். குறிப்பாக உணவுப் பண்டங்கள் இந்தியாவில் வந்து 40% தயாரிக்கப்பட்ட உணவு பண்டங்கள் ஆண்டுதோறும் வீணாகிறது. கிட்டத்தட்ட 70,000 75,000 கோடி ரூபாய்க்கு பழங்களும் காய்கறிகளும் அழுகி போகிறது. 58,000 கோடிக்கு அதிகமாக ஆண்டுதோறும் நம்மளுடைய உணவுப் பொருட்கள் விரயம் செய்யப்படுவதாக ஒரு குறிப்பு கூறுகிறது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 25% குடிநீர், இதற்கு இதை உருவாக்க பயன்படுகின்ற குடிநீர் வந்து வீணாக்கப்படுகிறது. 4% மின்சாரம் வீணாக்கப்படுகிறது. 20%க்கான பயிர் செய்யும் நிலங்களுடைய நிலம் வீணாக்கப்படுகிறது சொல்ல ஒரு குறிப்பு இந்தியாவை பொறுத்து வருகிறது. ஆகவே இப்படி இந்த பாலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற அவருடைய உணர்வுக்கு பின்னால அரசியல் கட்சிகள் கூட தங்களுடைய வாரிசுகளை படங்களில் நடிக்க வச்சு அந்த அரசியலை பலப்படுத்துவதற்கு விரும்புகிறார்கள். காரணம் என்னவென்னா, பெரிய தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள், பியூரோக்ராட்ஸ், இந்த சமூகத்தின் ஒவ்வொரு மனிதனுமே கடைசியாக அரசியல் தான் விருப்பப்படுறான். அவன் மந்திரி ஆகணும். ஏன்னா எல்லாருமே அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டமான சூழ்நிலை இந்தியாவுடைய செட்டப்ல இருக்கிறதுனால கடைசி புகலிடமாக அரசியலுக்கு வந்து லீடர் ஆகணும், கை காமிக்கணும், தலைவர் ஆகணும். அப்ப கடைசி இந்த நடிகர்களை தான் பண்ணுகிறார்கள். ஒருவேளை கட்சி பலமிழந்து போனால் காப்பாற்றுவதற்காக தன் வாரிசுகளையும் நடிகர்களாக மாற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த விவாதம் வந்து ஏற்புடையதான விவாதம். பொருள்களை வீணடிக்க கூடாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிடுங்க. வேறு வீணடிக்காத ஒரு விஷயத்தை வைத்து அந்த தலைவரை அந்த நடிகரை வாழ்த்தட்டும் கும்பிடட்டும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். மாறாக உணவு பண்டங்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட 70 லட்சம் குழந்தைகள் ஆண்டுதோறும் உணவில்லாமல் உணவு இல்லாததால் இறந்து போகிறார்கள் உலகம் முழுவதும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 15% தமிழ்நாட்டின் குழந்தைகள் பால் இல்லாமல் கஷ்டப்படுவதாக அந்த முகவர்களே சொல்லியிருக்கிறார்கள். எனவே சமூக பொறுப்போடு இந்த நற்பணி மன்றங்களை சேர்ந்தவர்கள், ஏன்னா கமலஹாசன் தான் முதலாக நற்பணி மன்றமாக மாற்றுகிறார், மற்றவர்களாம் ரசிகர் மன்றமாக இருந்தது. எனவே நற்பணியை தொடருங்கள், ரத்த தானம் கொடுங்க, சமூக ஏழைகளுக்கு பால் பவுடர் கொடுங்க, மற்ற விஷயங்கள் செய்யுங்க, துணிமணிகளை கொடுங்க, கல்விக்கு பணம் கொடுங்க, இதே மாதிரி செய்யுங்க. பால் அபிஷேகங்களை செய்யாதீர்கள் என்று வேண்டுகொள்கிறேன். தனிநபர் வழிபாடு இல்லை திரைப்படங்கள் சார்ந்த வழிபாடு அப்படிங்கிறதுடைய தொடக்கமாக தான் இதை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ கூட கபாலி படத்திற்காக அந்த விளம்பரங்கள் இதெல்லாம் பல்வேறு தளங்களில் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது, வரவேற்புக்கும் உள்ளாகி இருக்கிறது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? வரவேற்பு சொல்ல மாட்டேன், விமர்சனத்துக்கும் உள்ளாயிருக்கு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இது அடிப்படை விஷயம் என்னன்னா, இதுக்கு பின்னால பெரிய பணம் பிரச்சனை இருக்கு, வணிகம் இருக்கு. அந்த வணிகத்துக்காக தான் இது பூராவே செய்யப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த கபாலியை சுற்றி எழுப்பப்படுகிற அந்த பிம்பங்கள் பூராவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே எதுக்காக எழுப்பப்படுதுன்னா, இன்னும் அதிகமான வசூலை அந்த படத்தின் மூலம் செய்துவிட வேண்டும் என்று அந்த படத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வணிகர்களுடைய நோக்கத்துக்காக செய்யப்படுகிறது. இதுல வணிக நோக்கம் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. பாத்தீங்கன்னா உதாரணமா ஒரு படத்துக்கு ஒரு 20 கோடி ரூபாய் செலவு செய்கிறார்கள் என்றால் அவருடைய 200 கோடியில இருந்து 300 கோடி அதுல இருந்து எடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. 20 கோடி போட்டுட்டு ஒரு 10 கோடி கூட 30 கோடி கிடைச்சா போதுங்கிற மனநிலையில அவங்க இல்ல. 20 கோடி செலவு பண்ணினால் 200ல இருந்து 300 கோடி எடுக்க வேண்டும்னு நினைக்கிற மனநிலை தான் இருக்கு. அந்த வணிக மனநிலை தான் இது மாதிரியான ஒரு செயற்கையாக மீடியாவை பயன்படுத்தி எல்லா சாதனங்களையும் பயன்படுத்தி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய வேலை வணிகத்துக்காக செய்யப்படுகிறது. இல்ல, இது எல்லாருமே ஒரு லிங்க் இருக்கு.
ஞானி சொன்ன வியாபார நோக்கம் தான் உண்மை. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, ரஜினிகாந்த் ரஜினிகாந்தனுடைய ஒரு திரைப்படத்தினுடைய பேர் தெரியல, அது தயாரிப்பு நிறுவனம் ஏவிஎம். எதற்காக சொல்கிறேன் என்றால், அன்றைக்கு ரஜினிகாந்தினுடைய மார்க்கெட் வந்து சுமாராகத்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தினுடைய மூலமாக புதிய மார்க்கெட்டிங்கை அவங்க உருவாக்கினார்கள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக எல்லா தியேட்டர்கள், அதிகமான தியேட்டர்கள் ரிலீஸ் ஆன படம் அது. அதன் மூலமாக 100 நாள் ஓட வேண்டாம், 50 நாள் ஓட வேண்டாம், ஒரு வாரம் ஓடினாலே அவர்களுடைய பணத்தை எடுத்துருவாங்க. எல்லாருமே ஒரே நேரத்தில் பார்க்கறதுனால படத்தை பற்றி விமர்சனங்கள் தவறாக இருந்தாலும், எடுபடாமல் இருந்தாலும், மோசமாக இருந்தாலும் பார்க்க வேண்டியவங்க பார்த்துருவாங்க. எனவே அந்த வகையில் பணத்தை அள்ளி விடலாம். அதற்கு பின்னால் வந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி முழுவதுமே ஒரே நேரத்தில் அதிகமான தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுவதன் மூலமாக அவர்கள் போட்ட பணத்தை எடுத்துடலாம். அதற்கு முன்னால இதெல்லாம் பில்டப், பயங்கரமான பில்டப். இதுல தொலைக்காட்சிகளும் வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க. இது வந்து பணம் கொடுத்து அந்த விளம்பரங்கள் செய்யப்படுகிறதா அல்லது அதுக்கு அவங்க ஸ்லாட் வாங்கிட்டு செய்யறாங்களா எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த விளம்பரங்கள், ஒரு டிவி ஒருவேளை இந்த கபாலி பற்றிய விமர்சனங்களை செய்யாமல் அல்லது அது ஸ்லாட் கொடுக்காமல் அதை பற்றி ஒரு ப்ரோக்ராம் செய்யாமல் போனா அது பின்னுக்கு தள்ளப்பட்டு விடும். அதனால எல்லாருமே வேற வழி இல்லாம செய்யக்கூடிய ஒரு எல்லா ஊடகங்களுமே செய்கிறார்கள். உட்பட நீங்க ரொம்ப மதிக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில பத்திரிகை 8 பக்கம் சப்ளிமெண்ட் வெளியிடுது தனியா. வேற எந்த சமூக பிரச்சனைக்கும் அது 8 பக்கம் சப்ளிமெண்ட் வெளியிட்டதே கிடையாது. கபாலி படத்துக்காக 8 பக்கம் சப்ளிமெண்ட் வெளியிடுது ஆங்கில பத்திரிகை. இல்ல இது வந்து ஒரு வணிக பின்னல் இதுல இருக்கு. இல்ல இது வந்து வணிகம், இது ஒரு தயாரிப்பாளர் சார்ந்து, நடிகர் சார்ந்து, இயக்குனர் சார்ந்து அவர்களுக்கான தேவை இருக்கு. அந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும், நீங்க சொன்ன மாதிரி போட்ட காசை எடுக்கணும், அதை கூடுதலா எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வணிக காரணங்களை தாண்டி இதை இந்த சமூகத்துல இருக்கக்கூடியவங்களும் இதை கொண்டாடுறாங்களே, சமூக வலைத்தளங்கள்ல ரசிகர்கள் அப்படிங்கிறவங்களும் இதை கொண்டாடுறாங்க. ஒரு விஷயம் கொண்டாடுறாங்கன்றது வந்து நம்ம ஒட்டுமொத்த சமூகம் கொண்டாடுவதாக குழப்பிக் கொள்ளக்கூடாது. இந்த கொண்டாட்டம் என்பது செயற்கையாக வடிவமைக்கப்பட்டது. சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து கபாலி பற்றி எழுதுவதற்காக ஒரு 20 பேர் நியமிக்கப்பட்டு எழுதி கொண்டே இருப்பார்கள். தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் எப்படி ஆட்களை நியமித்து அவர்கள் சார்பாக சமூக வலைத்தளங்கள் எழுதி கொண்டே இருந்தார்களோ அதே போல வணிகத்தை திரைப்படத்துறையினர் செய்கிறார்கள். ஆனால் இது எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் வந்து நோம் சாம்ஸ்கிங்கிற அறிஞர் வந்து ஒரு அழகான ஒரு வாக்கியம் சொன்னார் பல ஆண்டுகள் முன்னால. இதுக்கு பேர் வந்து மேனுஃபேக்சர்டு கன்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் சம்மதத்தை செயற்கையாக உற்பத்தி செய்வது. நீங்க சம்மதிக்கல, ஆனா செயற்கையாக உங்கள் சம்மதத்தை ஏற்படுத்துவது. இதைத்தான் சமூக வலைத்தளங்கள் மூலமாக செய்யறாங்க. ஆனா இது எல்லாமே வணிக பின்னணியில் தான் நடக்குது. ரெண்டாவது இதுல வேற ஒரு அபாயம் இருக்கு. அவர் சேகர் சுட்டி காட்டின மாதிரி ஒரு படத்தை 3 நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ளேயே 1000 ஷோக்கள் போட்டு எல்லா தியேட்டர்களையும் வெளியிட்டு அந்த நாட்களிலே படத்தை எடுத்துறதுங்கிறதுல இந்த சாத்தியம் பெரிய படங்கள் பண்ணக்கூடிய பெருவணிகர்களுக்கு தான் சாத்தியம். அதே இன்னொரு பக்கத்துல நீங்க அந்த படம் தோல்வி அடைகிற போது அதற்கான முழு பொறுப்பையும் அவங்க தானே ஏத்துக்கிறாங்க. இல்ல அவர்கள் இதை செய்யும் போது நம்ம விமர்சனம் செய்யறது யாரு? இல்ல ஒரு நிமிஷம், படம் தோல்வி அடைஞ்சாலும் அவங்க தான் பொறுப்பு எடுத்துக்க போறாங்க, லாபம் அடைஞ்சாலும் லாபத்தை அவங்க தான் எடுத்துக்க போறாங்க. மக்களுக்கு ரெண்டுத்துலயுமே ஒன்றும் இல்லை. அதனால படம் தோல்வி அடைஞ்சாலும் அவங்க எடுத்த படம் அவங்களுக்கு தோல்வி அடையுது, அவங்க எடுத்த படம் வெற்றி அடையுதுனாலும் அவங்களுக்கு தான் அந்த வெற்றி, மக்களுக்கா வெற்றி இல்ல. மக்களை பொறுத்த மட்டும் படம் அவர்களுக்கு ஏற்கக்கூடியதாக இருந்தால், சுவாரஸ்யமா இருந்தால் படம் பார்க்க போறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இல்ல பெரிய பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற மனநிலை இருக்குல்ல, அதுதான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். குறைந்த காலகட்டத்துக்குள் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற மனநிலைக்கு பின்னால இது வேலை செய்யுது. கூடவே இதை செய்வதற்கு ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்ப வேண்டியிருக்கிறது. அதுக்காக மிக பிரம்மாண்டமா கட்டி எழுப்பப்படுகிறது இந்த பிம்பம். இது ரெண்டாவது, இப்படி ஒரு பெரிய வணிகர்களால் தான் செய்ய முடியுது. இதன் விளைவு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 40 லட்சம் ரூபாயில் எடுக்கப்பட்ட படம், 80 லட்சம் ரூபாயில் எடுக்கப்பட்ட படம், 1.5 கோடியில் எடுக்கப்பட்ட படம், அவையெல்லாம் தியேட்டர் கிடைக்காம மாத கணக்கில் ரிலீஸே பண்ண முடியாம காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப சிறு முதலீட்டில் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாம் இதனால இங்க கடுமையா அந்த துறையிலே பாதிக்கப்படுது. இதனால இது பெருவணிகளுக்கு மட்டுமே சாத்தியமான விஷயமா இருக்கு. இல்லை, இப்போ இதில் மிக முக்கியமான விஷயம், நான் ஞானியினுடைய ஒரு கருத்தோடு உடன்படுகிறேன். பிம்பம், அதாவது ஒரு ரஜினி உதாரணத்துக்கு, குறிப்பாக பெரிய நடிகர்கள், குறிப்பாக அதிகமான பாப்புலராக இருக்குகிறவர்கள் அல்லது உருவாக்கப்பட்டவர்கள், அவர்கள் மீது ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது. இப்போ எஃப்எம்ல 2 நாளாக கேட்குறேன், ஒரு பெண்ணு கேட்குறாங்க, ஒரு யங்ஸ்டர் கேட்குறாங்க அந்த காம்பையர்கிட்ட, எனக்கு டிக்கெட்டு 2 டிக்கெட் வாங்கி கொடுங்க எதுக்குன்னு. அவர் உடனே சொல்றாரு, என்ன நீ இவ்வளோ பெரிய ஆளாக நினச்சி வந்து டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னது சந்தோஷம் சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஃபோபியா இதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. அந்த டிக்கெட்டு கிடைக்கல, அது ஸ்கேர்சிட்டி ஃபில்லப் ஆகி போச்சு. அப்புறம் அந்த டிக்கெட்டுகளும் பாருங்க, அதுல வந்து இப்ப கூட செய்தியில கூட வந்துச்சு, அதுல எவ்வளவு ரூபாயே போடல, எக்கச்சக்கமான அளவுக்கு விற்கப்படுகிறது. சட்டத்துக்கு புறம்பாக ஒரு மிகப்பெரிய ராக்கெட்டிங்,
சமூகத்துக்கு எதிராக. இதுல பலியாவது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பிம்பத்துக்குள்ளே சிக்கி தவிக்கின்ற மக்கள், பொதுமக்கள். அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். அந்த போபியாக்குள்ள எல்லாரும் போகின்ற போது எனக்கு டிக்கெட் எடுக்கல, படம் பெருசா இருக்கு. ஆக இது வந்து இந்த பிம்பத்துக்குள்ள இருக்கிறவங்க வந்து டாஸ்மாக் போதைக்கு நிகரான போதை. இது இன்னொரு போதை. அந்த போதையில் இருக்கவங்க தான் அதுக்குள்ள சிக்கி இருக்காங்க. திரு சேகர் சொல்றாரு இந்த பிம்பம் உருவாக்கப்படுகிறது, அந்த பிம்பத்துக்குள்ள போய் மக்கள் சிக்கிக்கிறாங்க. இதே பிம்பத்துக்குள்ள தானே அரசியல் கட்சிகளும் போய் சிக்கிக்கிறாங்க. எத்தனை முறை அவருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது அரசியல் கட்சிகள். இல்ல, இந்த பிம்பம் பிரம்மாண்டமா கட்டி எழுப்பப்பட்டால் அதை தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள அவங்க விரும்புறாங்க. அதனால போய் அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் வரதா இல்ல, அவர் வந்து தன்னுடைய சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால்தான் பொதுவா அரசியல் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பண்ண மாட்டாரு. அடுத்து அந்த சினிமா ஓடிடும், அதுக்கப்புறம் அவர் அரசியலை பத்தி பேச மாட்டார். அதுதான் அவருடைய கடந்த கால வரலாறு. பாத்தீங்கன்னா எந்த நேரத்தில் அவர் படம் ரிலீஸுக்கு முன்னால்தான் அவர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று சொல்லுவாரு. அதுவும் ஒரு வணிக உத்தி தான் அவரை பொறுத்த மட்டும். அது அவருக்கு அரசியல் ஈடுபாடு இருப்பதா நான் நினைக்கவே இல்லை. இந்த பிம்பத்தை மக்கள் மட்டும் தான் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பாரதிய ஜனதாவும் பயன்படுத்திக்கிற முயற்சியில தானே செஞ்சிருக்காங்க. பிம்பம்ங்கிறது இந்த திரைப்படம் சம்பந்தமானது, அதனுடைய வணிகம் சம்பந்தமானது, அதனுடைய லாபம் சொந்தமானது. அதை உயர்த்தி அதன் மூலமாக லாபம் பெறுவது தயாரிப்பாளர்கள் மற்றும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள். அதன் மூலமாக அதிலே வெற்றி கிடைத்து விட்டால் அடுத்த படத்துக்கான அவருடைய ரேட் ஏறி போயிடும். அதுக்காக தயாரிக்கப்படுவது. பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி பிம்பங்களை தனி மனிதன் ரஜினி என்கின்ற தனி மனிதனை நாங்கள் சந்தித்தது உண்டு. ரஜினி என்ற தனி மனிதன் வந்து கலாச்சாரத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் குறிப்பாக வந்து ஆன்மீகத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர் என்பதாலே அந்த சந்திப்புகளுக்கும் இதற்கும் முடிச்சு போடுவது என்பது நிச்சயமாக சம்பந்தமில்லை, சரியானதாக இருக்காது. எனவே நாங்கள் அந்த வகைக்கு போகல. ரஜினிங்கிற தனி மனிதனுக்கு தான் பாரதிய ஜனதா அழைப்பு விடுத்ததா? ரஜினிங்கிற பின்னாடி இருக்கக்கூடிய அவர்களுடைய தொண்டர்களை வந்து பாரதிய ஜனதா வந்து எந்த விதத்திலையும் கவனத்தில் கொள்ளவே இல்லையா? அதற்கு முன்னாடி ரஜினியோடைய அரசியல் ரீதியான கருத்துக்கள் அதெல்லாம் பாரதிய ஜனதா கருத்தில் எடுத்துக்கவே இல்லையா? முற்றிலுமாக தனி மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கூட்டத்தில் முடிவுக்கு வர முடியுமா? இல்ல, இப்ப ரஜினியினுடைய ரசிகர்கள், ரஜினியினுடைய பின்னாலே போகக்கூடியவர்கள், ரஜினி சொல்வதை கேட்கக்கூடியவர்கள். ரஜினி வந்து ரஜினி என்கின்ற அந்த மனிதன் மீது இருக்கக்கூடிய மரியாதையினால தான் நம்ம போய் அவரை பார்த்து பேசணும். லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதன் மூலமா பாரதிய ஜனதா கட்சி இத்தனை % ஓட்டு வந்துடும், அதன் மூலமா அது லாபம் வரும். இப்படி ஒரு மனிதனை நம்பிய கட்சி அல்ல பாரதிய. ஏன்னா இது சித்தாந்தத்தின் அடிப்படையில் வளர்ந்த கட்சி. இது வந்து பாப்புலரிஸ்டிக் பார்ட்டியை விட இதுக்கு இது கேடர் ஓரியன்டட் பார்ட்டி, ஐடியாலஜிக்கல் பார்ட்டி. அதுல எல்லாருமே சேரலாம். அதுல வெகுஜன சம்பந்தப்பட்ட நபர்களையும் அழைப்பது என்பது எங்களுடைய மோடஸ் ஆபரண்டியில் ஒன்று. அந்த வகையில் அவர்கள் நான் கூப்பிட்டோம். இதே மாதிரி கல்லூரி ப்ரொஃபஸர்களை கூப்பிடுகின்றோம், சாதாரண ஒரு ரிக்ஷா தொழிலாளியை கூப்பிடுறோம். இந்த மாதிரி எல்லா வகை சமூகத்தின் ஹோமோஜினஸ் சொசைட்டியை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி இது எல்லா கட்சியிலும் செய்து நாங்கள் இந்த நோக்கத்தோடு கூப்பிடவில்லை. எனவே அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸை மட்டும் கருத்தில் கொண்டு அவரை நாங்கள் அழைக்கவில்லை. அதே மாதிரியாக இந்த திரைப்படத்தை பற்றி எங்களுடைய இந்த மாதிரியான வணிகம் சம்பந்தமான விமர்சனங்கள் நிச்சயமாக வெளிப்படையாக வைக்கக்கூடியவர்கள் யாரு மீது இருக்கக்கூடிய அதாவது லவ் அண்ட் அஃபெக்ஷன் காரணமாக எங்கள் கருத்துக்களை சொல்வதிலிருந்து நாங்கள் மாற மாட்டோம். எல்லா தளங்கள்லையுமே இதற்கான செயல்பாடுகள் இருக்கு. நீதிமன்றங்கள் தொடங்கி, விளம்பரங்கள் தொடங்கி, ஊடகங்கள் தொடங்கி, பொதுமக்கள் தொடங்கி எல்லாருமே இதை வந்து உற்று கவனிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய விஷயமாக இதெல்லாம் பேசப்படுகிறது. இந்த நிழலுக்கும் நிஜத்துக்குமான அந்த இடைவெளியை புரிந்து கொள்ளாத சமூகம் இப்படி கொண்டாடுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல இது வந்து யதார்த்தமான விஷயம் தான், திரைப்படங்கள் மீதான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சராசரியான ஒரு எதிர்பார்ப்பு, அந்த அடிப்படையில் வணிக நோக்கத்தோடு அவர்களும் ஒரு கொண்டாட்ட மனப்பான்மையோடு இவர்களும் இதை செய்யறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதா? மக்களுக்கு எப்பவுமே கொண்டாட்டங்கள் தேவை. அந்த கொண்டாட்டங்கள் சாராம்சத்தோட இருக்கா, சாராம்சம் இல்லாம இருக்கான்னு கூட பார்க்காம கொண்டாடக்கூடிய மனநிலையில் இருக்கு. அதப்ப மக்களுக்கு வந்து பல விஷயங்களை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஊடகங்களுக்கு இருக்கு, பத்திரிகைகளுக்கு இருக்கு. நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோகமே என்னன்னா ஊடகங்களும் பத்திரிகைகளும் விலகி நின்று இதை பத்தி பேசாமல் இந்த ஜோதியில் அவர்களும் போய் கலந்து விட்டது இருக்குல்ல, அதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல். மீடியா வந்து இதை பத்தின கிரிட்டிக்கலான பார்வையை முன்வைத்திருக்கணும், அது வைக்கல. மாறாக என்ன நடக்குதுன்னா இந்த தானும் பயன்படுத்திக் கொள்ள முடியுமா, தனக்கும் பயன்படுமான்னு பார்க்குற பார்வையை பெருவாரியா வந்து பிரிண்ட் மீடியாவும் எலக்ட்ரானிக் மீடியாவும் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் நம்முடைய சோகம். ஒரே ஒரு கருத்து, இந்த எப்போதுமே மனிதன் வந்து அவனுடைய ரெகுலர் ஷெட்யூல்ல இருந்து ஹெக்டிக் ஷெட்யூல்ல இருந்து அவன் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை எதிர்பார்க்கிறான். அதனால தான் சினிமா உலகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது, அல்லது அந்த மாதிரியான மகிழ்விக்கின்ற இடங்கள் எல்லாம் அதிகமாக மக்களால் ஈர்க்கப்படுகிறது. அந்த வகையில் சினிமா ஈர்க்கப்படுகிறது. அந்த வகையில் ரஜினியுடைய படங்கள் வந்து பெரிய ஏதோ ஒரு 1 பாயிண்ட் ப்ரோக்ராமோட ஹிலேரியஸ் காமெடி அண்ட் ஒரு சந்தோஷமாக போகக்கூடிய படங்கள். அதனால தான் அதிகமான ஈர்ப்பு அதன் மேல் வருகிறது. அதனால சினிமாக்கள் இப்படித்தான், நீங்க எந்தவித இண்டஸ்ட்ரியும் விட சினிமா இண்டஸ்ட்ரி தான் அதிகமாக மக்களால் ஈர்க்கப்படுகிறது.
அதே மாதிரி அப்படி ஈர்க்கப்பட்டதனுடைய காரணமாக தமிழ்நாட்டில் அது சம்பந்தப்பட்டவர்களே ஆட்சி செய்கின்ற சூழ்நிலை உருவானது. அந்த அளவிற்கு ஒரு வலிமையானது. எனவே இது நடக்கக்கூடிய விஷயம் தான். இதுல சமூக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. இதை பத்தின எந்த விதமான கிரிட்டிக்ஸ் பார்வையும் இல்லைன்னு ஞானி சொன்னாரு. அந்த விதத்தில் நம்ம இதை விவாதிச்சாச்சு. அதில் மகிழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.